அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த வசித்துவம் சேனல் வாயிலாக அனைத்து பெற்றோர்கள், நண்பர்கள், கல்வியாளர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயமாக நான் பேச போகிறேன். ஏற்கனவே ஒரு லாங் கேப் இந்த வசித்துவம் சேனல்லேருந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த கட்டமாக இந்த கல்வியை யாரை நோக்கி செலுத்துவது, தற்போது இருக்கக்கூடிய குழந்தைகளின் அறிவுத்திறன் என்ன. நிறைய நீங்கள் சேனல்ஸ் பார்க்குறீங்க, நிறைய படம் பார்க்குறீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் தொகுத்து பார்க்குறீங்க. இது எல்லாமே எங்கே வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இடத்துல வந்து நிற்கும். அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி சார்ந்த விஷயம், ஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹவு டு பிளெண்ட் இங்கிலீஷ், பிளெண்ட் பண்ணி எப்படி பண்ண போகிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சாட் அப்படின்னா எப்படி அவங்க அதை பிளெண்ட் பண்ண போகிறாங்க. ஒன்லி டு ரீட், ஃபோனிக்ஸ் இஸ் ஒன்லி டு ரீட், எப்படி அந்த குழந்தைங்க பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். உங்களுக்காக அந்த 2 குழந்தைங்க எப்படி பண்ணுறாங்க. ப்ளீஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் பேரண்ட்ஸ், தே ஆர் ஃப்ரம் கம்ப்ளீட்லி ரூரல் ஏரியா. அவங்க அப்பா அம்மா படிக்கலை, தே ஆர் டூயிங், எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பார்த்துட்டு வாங்க. லெட் அஸ் டாக். Hi, I'm Sanjay. I'm going to bread brush. Yes, sat. Sat. Okay. Tin. Pin. Okay. Thank you. Pan. Pan. Okay. Pad. 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 Pat. Okay. Very good. Thank you. Thank you, Sanjay. Yes, thank you. பார்த்துட்டிங்களா? வெரி குட். எப்படி சொன்னாங்க? ரொம்ப அருமையாக சொன்னாங்களா? அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ட்டை பார்த்தீங்களா? தட் ஐ நோ, எனக்கு தெரியும், ஐ ஆம் வெரி குட் இன் ஃபண்டமெண்டல் அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்களா? இப்போ பாருங்கள், அதே குழந்தைங்க 5th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தைங்க, ஒரு குழந்தை 6th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தைங்க எப்படி கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பீரியாடிக் டேபிள், இப்போ இருக்கக்கூடிய +2 பசங்களே இந்த பீரியாடிக் டேபிளை சொல்ல மாட்டான். ஈவன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறவனுக்கே அந்த பீரியாடிக் டேபிள் எலமெண்ட்ஸ் தெரியாது. இதை மெதுவாக பழகிட்டு ஸ்பீடப் பண்ணுறாங்க. அதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. Hi, I'm Mehasti. I'm going to tell periodic table as much as fast. We start from this: hydrogen, helium, lithium, beryllium, boron, carbon, nitrogen, oxygen, fluorine, neon, sodium, magnesium, aluminum, silicon, phosphorus, sulfur, chlorine, argon, potassium, calcium, scandium, titanium, vanadium, chromium, manganese, iron, copper, nickel, copper, gallium, germanium, arsenic, selenium, bromine, krypton, rubidium, strontium, atrium, zirconium, niobium, molybdenum, technetium, ruthenium, rhodium, palladium, silver, cadmium, indium, tin, antimony, tellurium, iodine, xenon, cesium, barium, lanthanum, cerium, praseodymium, neodymium, promethium, samarium, europium, gadolinium, terbium, dysprosium, aluminum, argon, thulium, mercury, natron, tungsten, rhenium, oxygen, platinum, gold, mercury, thallium, lead, phosphorus, polonium, arsenium, platinum, arsenium, chromium, potassium, millennium, neptunium, plutonium, amercium, carium, lignite, californium, isonium, fermium, metallium, nobelium, lavandinum, ruthenium, tungsten, cyprosium, bromium, tungsten, copernicium, niobium, flerovium, livermorium, technetium, organism. பார்த்தீங்களா? இப்போ அவங்க சொன்ன ஸ்பீடை பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் இதே மொபைலில் 2x 3xன்னு வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபாஸ்ட்டாக போகும். எங்களோட அசம்ஷன்
அவங்களோட மெமரியில், நான் ஏற்கனவே மெமரி பற்றி சொன்னேன் இல்லைங்களா, இந்த மெமரியில் எந்த அளவுக்கு நாங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அந்த குழந்தை எப்படி அதை அவுட்புட் கொடுக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அந்த குழந்தைக்கு ஆழ்ந்த மெமரியில், சப்கான்ஷியஸ் மைண்டில் கொண்டுட்டு போய் எப்படி ஸ்டோர் பண்ண வைக்கிறது, இதுதான் எங்களுடைய மெயின் தீம். ஏன் நிறையா பேரண்ட்டு நீங்களும் பார்த்துருக்குறீங்க, ஐயோ என் குழந்தைய வந்து இப்படி படிக்கிறான், அப்படி படிக்கிறான், இப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. என் குழந்தை நல்லா படிக்கிறான், நல்லா படித்தான்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நான் எப்படி போகிறது அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க. இந்த ரிசர்ச்சில் நாங்கள் இந்த ஒரு மாதமாக நாங்கள் அதில் இறங்கி, எங்களுடைய டீம் இந்த ரிசர்ச்சில் இறங்கி, இப்போ நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் செஞ்சு உங்களுக்காக, உங்களுடைய விஷுவலுக்கு அதெல்லாம் நாங்கள் கொண்டுட்டு வர போகிறோம். இப்போ நீங்கள் இந்த மெமரியில் நாங்கள் எடுத்துக்கிட்ட விஷயம், சென்சரி மெமரி அப்படின்னா என்ன, ஷார்ட் டேர்ம் மெமரினா என்ன, ஒர்க்கிங் மெமரினா என்ன, லாங் டேர்ம் மெமரினா என்ன அப்படின்றத யாரை நோக்கி நாங்கள் இதை செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய அறிவினுடைய முதிர்ச்சி, தாய் தகப்பனார் 2 பேருமே படிக்கலை, அன்றாடம் வேலை செய்யக்கூடிய, அன்றாடம் அவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய குழந்தைகளை நாங்கள் இந்த வசித்துவம் சேனல் வாயிலாக தேடி எடுத்தோம். இதற்கு எங்களுக்கு மிக உறுதுணையாக இருந்தது. நவ் ஐ எம் ஒர்க்கிங் as an advisor in சவுண்டீஸ்வரி மிடில் ஸ்கூல். இட்ஸ் a கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நாங்கள் பயிற்சி கொடுத்தோம். நிறையா பயிற்சி கொடுக்கும்போது பார்த்தா, எப்படியெல்லாம் அந்த மெமரியை அவங்களுக்கு இதுதான் மெமரின்றது இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுடைய சென்சரி மெமரி எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் மெமரி எப்படி இருக்குது அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் நாங்கள் இதை நடத்தி, ஆசிரியர்களை இந்த மெமரி ப்ராசஸில் முதிர்ச்சி அடைய வச்சு, நீங்கள் குழந்தைங்களை எப்படி ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த வெறும் ஒரு 5-10 நாளுக்குள்ளே நாங்கள் ரெடி பண்ணோம். அப்படி ரெடி பண்ணி பார்க்கும்போது ட்ரெமெண்டஸ் அவுட்புட் எனக்கு கிடச்சிருக்கு. யூ சி, ஐ எம் ஃப்ரம் சென்னை. ஐ ஒர்க்ட் இன் சென்னை ஃபார் மோர் தென் 20 years. அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்புட் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதம். அப்பா அம்மா 2 பேருமே ஹைலி எஜுகேட்டடாக இருப்பாங்க. அவங்களுடைய பேத் எப்படி இருக்குது, அவங்களுடைய விஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, தன்னோட குழந்தை படிக்கணும், வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும், ஒரு வீடு வாங்கணும். இந்த பேத்தில் தான் நான் 22 வருஷமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய வேகத்தையும், அவங்களுடைய நோக்கம் அது தொலைநோக்கமா அப்படின்றத தாண்டி அவங்களுடைய நோக்கம் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த குழந்தைய ஒரு இடத்துல வேலைக்கு சேர்க்கணும், அதில் மட்டும்தான் இருக்குது. நான் சந்தித்த பெற்றோர்களில் 197% பெற்றோர்களுடைய குழந்தைகள் வேலைக்கு போகிற குழந்தைகள், ஒரு ஆண்டர்பிரனராக, அதாவது ஒரு தொழில் நிறுவனம் நடத்துகிற அளவுக்கு அவங்களுடைய மெமரி இருக்கா, இதெல்லாம் நான் சேகரித்து இப்போ நாங்கள் இந்த வசித்துவம் இந்த கல்வி சேனல், இந்த எஜுகேஷ்னல் சேனல் வாயிலாக, அப்போ இப்போ இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது சவுத் தமிழ்நாடு, இப்போ நான் எங்கேருந்து பேசிகிட்டு இருக்கேன்னா, தேனி டிஸ்ட்ரிக்டில் போடிநாயக்கனூர் அப்படின்ற எங்களுடைய கம்பெனி 369 டெஸ்லா, அங்கேருந்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களை, இவ்வளவு ரூரலாக இருக்கக்கூடிய குழந்தைங்களை, கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை, are they very good in educational skills or how they are exceptionally good in communicative languages other than Tamil அப்படின்றத எடுத்து உங்களுக்காக இந்த சேனலில் நாங்கள் அதை ஒளிபரப்புகிறோம். நீங்கள் எல்லாரும் அதை பாருங்கள். அவங்களுடைய மெமரி அண்ட் த எனர்ஜி டு டாக் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இந்த பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இன்றைக்கு கெமிஸ்ட்ரியில் ஒரு பையனால் சாதிக்க முடியல. தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய குழந்தைகளால் சாதிக்க முடியலை. அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அடிப்படை, த ஃபண்டமெண்டல்ஸ் அது இல்லை. இந்த ஃபண்டமெண்டலை எங்கே நம்ம உருவாக்கணும் அப்படின்னா, 5th ஸ்டாண்டர்ட், 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்டுக்குள்ளே நீங்கள் எந்தெந்த ஃபண்டமெண்டலெல்லாம் கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த ப்ரூஃப். இப்போ இங்கே இருக்கக்கூடிய 2 குழந்தைங்க, நாங்கள் அதை ரொம்ப மெனக்கட்டு அதை ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப ஸ்பீடப் பண்ணி அவங்களுக்கு, தட் இஸ் 3x ஸ்பீடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பீடில் கெமிஸ்ட்ரி பீரியாடிக் டேபிள் அதை சொல்ல போகிறாங்க, அதுவும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, கோளறு பதிகம், தேவாரம், திருவாசகம், இது அனைத்துமே எங்களுடைய பள்ளியில், சவுண்டீஸ்வரி இங்கிலீஷ் மீடியம் மிடில் ஸ்கூலில் எல்லா குழந்தைகளும் சொல்லுவாங்க. இதுக்கு
இந்த குழந்தைகளுக்கு உண்டான ட்ரைனிங் அப்படின்றது எதை நோக்கி நாங்கள் நகர்த்திருக்கோம் அப்படின்னா, இந்த மெமரி ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மெமரி என்ன செய்யும், அதாவது ரிசீவ் பண்ணும், ரெண்டாவது என்கோடிங் பண்ணும், அப்புறம் அது ஸ்டோரேஜ் மாற்றும், அப்புறம் ரீட்ரைவல் பண்ணும். இதுதான் ஒரு மெமரியோட ப்ராசஸ். த மெமரி ப்ராசஸ் அப்படின்றது இட் ரிசீவ்ஸ், அப்புறம் என்கோடிங், அண்ட் தென் ஸ்டோரேஜ், அண்ட் தென் ரீட்ரைவல். திஸ் இஸ் கால்ட் த மெமரி ப்ராசஸ். நிறைய சேனலில் பார்ப்பீங்க, they are very good in English and they will talk within couple of seconds and they will make the things very easy அப்படின்னு காமிப்பாங்க. அது ஈஸி கிடையாது. முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு குழந்தைய இவ்வளவு சீக்கிரமாக நாம் அதை பண்ண முடியாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ரொம்ப மெதுவாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 year 2 year ப்ராசஸில் தான் அவங்கள சஸ்டெயின் பண்ண வைக்க முடியும். அப்படின்றது தான் உண்மை. ஒரு குழந்தைய திடீர்னு நீங்களே பார்க்குறீங்க, ஒரு விஜய் சேனலில் வந்து திடீர்னு ஒரு குழந்தை வந்து பாட வைக்கிறாங்க. அது பாடும், 1330 குரலும் அது சொல்லும். இது வேற, அது வேற. நீங்கள் ஒரு மீடியாவுக்கு கொண்டுட்டு போகும்போது ஒரு குழந்தையோட மெச்சூரிட்டி ஹை லெவலில் மாற ஆரம்பிக்கும். எப்படின்னா, திடீர்னு 15 வயசுக்கு போயிடும். அப்போ நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ ஒரு குழந்தைய படிப்பின் மூலியமாக இந்த அடிப்படை, ஒரு மேத்தமெட்டிக்ஸ் எப்படி இருக்கணும், ஒரு சயின்ஸ் எப்படி அவங்க படிக்கணும், ஒரு சோஷியல் சயின்ஸ் எப்படி படிக்கணும், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடியதை எப்படி சயின்ஸாக பார்க்கணும், அதுக்கு உண்டான லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத மெதுவாக ஆனால் திடமாக எங்கள் பள்ளியில் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இந்த வசித்துவம் சேனல் கப்புள்டு வித் த கம்பெனி 369 டெஸ்லாவோட சேர்ந்து, ஏன்னா தே ஆர் ஹேவிங் த கிரேட்டஸ்ட் பார்ட் இன் டெக்னாலஜி. அவங்களோட இந்த டெக்னாலஜி பார்ட்டை நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதன் மூலியமாக எப்படி ஒரு குழந்தைக்கு இந்த மெமரியை இன்க்ரீஸ் பண்ணுறது, அவங்க வேறு எந்த பார்ட்டில் எதை நீங்கள் எவ்வளவு வேகமாக சொன்னாலும் அதை எவ்வளவு மெதுவாக மூளை எடுத்துக்க முடியுமோ அப்படி தான் எடுத்துக்கும். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வேகப்படுத்த மூளை வேகமாகும். ஆனால் அடுத்தடுத்த செயல்களில் அது ஒரு ஸ்டாக்னேட்டில் போய் நின்றுக்கிறோம். அதுக்கப்புறம் அது யோசிக்காது. நீங்கள் நிறையா குழந்தைங்கள பார்க்குறீங்க, அதுங்க மீம்ஸ் போடுறாங்க, அதை நம்ம கைதட்டி சிரிக்கிறோம், ஓகே அப்படின்னு சொல்கிறோம். அது எவ்வளவு பெரிய ஆபத்துன்றதை அதுங்க வளர்ந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பேரண்ட்டும் சந்திக்க போகிறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு குழந்தையும் டாக்டர்கிட்ட கவுன்சிலிங்கில் உட்காருன்றதை நான் இந்த நேரத்தில் எல்லா பெற்றோர்களுக்கும் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ இருக்கக்கூடிய அனைத்து கல்வி நிறுவனங்களும், ஹையர் ஸ்டடீஸ், ஹையர் செகண்டரி, மிடில் ஸ்கூலில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளும் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்குன்றது இன்னமும் நான் அடுத்தடுத்த சேனலில் நான் சொல்ல ஆரம்பிப்பேன். அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஒரு குழந்தைய முன்னேற்றி கொண்டுட்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது. ஏன்னா குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசிப்ளின். இந்த டிசிப்ளின் எந்த இடத்துல அவனுக்கு போகுது அப்படின்னா, அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிற ஆசிரியர்கள் இன்றைக்கு கிடையாது. என்ன நேராக போய் அவனை நீ யூடியூப்பில் பாரு ஆனால் யூடியூப்லேயே பார்த்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. அதுக்கு தான் நமக்கு பாடப்புத்தகம் இருக்குது. இப்போ நீங்கள் ஐஐடியோட என்ட்ரன்ஸ் அப்படின்னு இப்போ எல்லா ஸ்கூல்ஸும் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 6th ஐஐடி போட்டிருங்க. அப்போது அவன் ஸ்டேட் போர்டு எப்படி படிப்பான், சிபிஎஸ்சி எப்படி படிப்பான், ஐஜிசிஎஸ்சி எப்படி படிப்பான், இது யாருக்குமே தெரியாது. எந்த பேரண்ட்டுக்கும் இது தெரிகிறதுக்கு 100% வாய்ப்பே கிடையாது. அப்போது இதெல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டு தான் ஒரு சாதாரண ஒரு குழந்தை, ஒரு கிராமத்தில் படிக்கிற குழந்தைக்கு ஏன் இன்டர்நேஷ்னல் சிலபஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, இதுதான் நான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நான் கேட்டது. Why can't we go and give an international standard of education towards this type of people? அந்த மாதிரி நாங்கள் இதை எக்ஸாமின் பண்ணோம். எக்ஸாமின் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு குழந்தையும் தனிப்பட்டு தெரியுது. இன்னொன்று, ஒவ்வொரு குழந்தையும் தன்னை மெனக்கிட வைக்குது. ஏன்னா அவங்க அப்பா அம்மா படுற கஷ்டம், அவங்க அப்பா அம்மா படக்கூடிய வேதனைகள், அன்றாட அவங்க அப்பா அம்மா சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள், நாம் படித்தா தான் நம்மளுடைய முன்னேற்றம் இருக்குது அப்படின்றத நாங்கள் புரிய வைக்கிறது ரொம்ப எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. இந்த வசித்துவம் சேனல் வாயிலாக அனைத்து பெற்றோர்களுக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா, த சென்சரி மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி
ஒர்க்கிங் மெமரி, லாங் டேர்ம் மெமரி, இந்த 4ம் மிக 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 முக்கியம். அப்போது மெமரி ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ரிசீவ்ஸ், என்கோட், ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்ரைவல். இந்த 4ம், இந்த ப்ராசஸ் வேற, ஸ்டேஜஸ் வேற. இந்த மெமரி எப்போ ப்ராசஸ் பண்ணும்னா, இந்த 4ம் ரொம்ப தெளிவாக ஒரு குழந்தை தெரிஞ்சுக்கிச்சுன்னா சடனாக சொல்ல ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான ஒரு கல்வி நிறுவனத்தை தான் இப்போ நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக எங்களுக்கு இருக்கிறவர் மிஸ்டர் சதீஷ்குமார், சவுண்டீஸ்வரி பள்ளி தலைமை ஆசிரியர். அவர் எங்களை எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணுறதில்ல, எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, ரொம்ப அருமையாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அடுத்தபடியாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுடன் தோளோடு தோள் நிற்கக்கூடிய மாபெரும் ஒரு மனிதன் அப்படின்னு பார்த்தா மிஸ்டர் நாகராஜன். அவர் என்னோட அந்த கம்பெனி 369 டெஸ்லாவோட ஓனர். அவர் மிஸ்டர் கார்த்திக், மிஸ்ஸஸ் அபிராமி அண்ட் ஸ்ரீவர்தினி, இவங்க எல்லாரும் என்னோட தோளோட தோள் நின்று டெக்னிக்கல் சப்போர்ட், என்னென்ன மாதிரியான டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்கலாம், நான் கேட்குறதெல்லாம் உடனே அடுத்த நொடியில், இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு அடுத்த நொடியில் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். அடுத்தபடியாக நாங்கள் பண்ண போகிறது, இந்த குழந்தைகள் எல்லா தமிழ் மீடியம்லையும் இருக்கக்கூடிய குழந்தைங்க, ஒரு 100 குழந்தைங்களை செலக்ட் பண்ணி நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் NMMS அந்த எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ண வைக்க தீவிரமான பயிற்சி அளிக்க போகிறோம். ஜனவரி மாதத்துலேருந்து அவங்கக்கிட்ட நாங்கள் எந்த பயிற்சி கட்டணமும் வாங்க போகிறதில்ல. அவங்க அதை பாஸ் பண்ணால் மாதம் 1000 ரூபாய் அந்த குழந்தைங்களுக்கு கல்வி இதாக வந்து சேரும். 1000 rupees per ஸ்டூடெண்ட். அவங்க அதை ஸ்கோர் பண்ணால் அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதையும் குழந்தைங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம், சொல்லித்தர போகிறோம். சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் வைக்க போகிறோம். மினிமம் 100 ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தபடியாக மற்ற குழந்தைங்களுக்கு எவ்வளவு தூரம் அவங்க ஹவு டு ட்ரெயின் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் JEE, NTSC, NVS எக்ஸாமினேஷன்ஸ். நிறையா பேர் இப்போ சேனல்ஸ்லாம் வந்து நாங்கள் IIT சொல்லித்தரோம். நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். மை டியர் பேரண்ட்ஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அது பாசிபிள் கிடையாது. தேனி மாவட்டத்தில் யார் அதை சொன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் நம்பாதீங்க. 1-to-1 உட்காராமல், ஒரு பையனை டிசிப்ளின் வைஸ் கொண்டுட்டு வராமல் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் JEE டச் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் IITians கூடயே இருந்தவன், அந்த பசங்களை நான் பார்த்தவன், MCCயில் பார்த்தவன், IITயில் பார்த்தவன். ஒரு நாளைக்கு 17 மணி நேரம் தன்னை அர்ப்பணிப்போடு பண்ணக்கூடியவன் தான் இந்த JEE பண்ண முடியும். அது வேறு மாதிரியான எஜுகேஷன் ஸ்கில் செட். அதுக்கு பேரண்ட்டோட ஒத்துழைப்பு மிக 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 முக்கியம். நம்ம சவுத் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட் முதல்ல வேறு மாதிரியான சிந்தனைக்குள்ளே வரணும். அந்த சப்போர்ட்டுக்கு, எஜுகேஷ்னல் சப்போர்ட்டுக்கு எங்கள் டீம் எப்பவும் உங்கள் கூட இருப்பாங்க. 24 மணி நேரமும் நாங்கள் இருப்போம். எங்களோட கோர் ஃபஸ்ட் டிசிப்ளின் அமங் த ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் we will start our training. You see, up to 13 years it must be like a military training. நீங்கள் சந்தோஷமாக குழந்தைய வச்சுக்கோங்க, செல்லம் கொடுங்க, தட் இஸ் டிஃபரெண்ட். எப்படி ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்வித்தரம் எவ்வளவு உயர்வாக இருந்ததோ அங்கே மெயினாக பேசப்பட்டது ஒழுக்கம். ஆசிரியர்களிடம் மாணவர்கள் காட்டிய ஒழுக்கம், மாணவர்கள் ஆசிரியர்களிடம் காட்டியது ஒழுக்கம். இது எல்லாம் செதஞ்சு போயிடுச்சு இப்போ வரக்கூடிய எல்லாத்துலேயுமே. அதனால் நான் இந்த டெக்னிக்கல் சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு, இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் மூலியமாக உங்களை நேரடியாக அணுகி, இந்த தேனி மாவட்டத்திலேயே முதல்ல இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடியதில் அனைத்து குழந்தைகளுக்கும் என்னென்னலாம் நம்ம செய்ய போகிறோம், அடுத்தடுத்து அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு நாளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் இந்த 369 டெஸ்லாவில் IIT கிளாஸஸ் நாட் ஃப்ரம் 9th standard 10th standard 6th 7th 8th நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இதுதான் போல் IITனா இதுதான் போல் அதுதான் போல். கிடையவே கிடையாது. மேத்தமெட்டிக்ஸோட ஃபண்டமெண்டல் டு த கோர் அந்த குழந்தைக்கு தெரியணும். அதுக்கு நாங்கள் இங்கே மெனக்கட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
பெற்றோர்களுக்கும் கருத்தரங்கு நடத்துகிறோம். எப்படி பெற்றோர்கள் குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறது, என்ன மாதிரி செய்கிறது. ஏன்னா ரொம்ப சிம்பிள். உன்னை நாங்கள் அங்கே அனுப்பிச்சிட்டோம், நீ படிக்கிற அவ்வளோதான், அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை கேளு. எப்படி என்னோட அம்மாவும் அன்னைமார்கள்லாம் சொன்னாங்களோ, ஆசிரியர் என்ன சொல்கிறாரோ அதை கேளு. ஏன்னா எங்களை தூங்க விட்டது கூட கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தா இன்றைக்கு வரைக்குமே நாங்கள் லைவாக இருக்கிறோம்னா, இன்னமும் நான் என்னோட சர்வீஸை நான் தொடங்குறதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலைமை. சென்னையை கம்பேர் பண்ணுறப்ப தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி குட் அண்ட் ஃபாஸ்ட். பட் வென் ஐ ஸ்டெப் டவுன் டு சவுத் தமிழ்நாடு, என்னால் அதை டாலரேட்டே பண்ண முடியல. நம்மளுடைய குழந்தைகள் 40 வருடம் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. அடுத்த கட்டமாக இதை நகர்த்தி செல்லும் பொழுது இந்த வசித்துவம் சேனலுக்கு பேக் போனாக இருக்கிறது மிஸ்டர் நாகராஜன், மிஸ்டர் சதீஷ்குமார், மிஸ்ஸஸ் அபிராமி, மிஸ்டர் கார்த்திக் அண்ட் ஸ்ரீவர்தினி. இந்த டீம், இந்த வசித்துவம் டீம் அடுத்தபடியாக தனியாக ஒரு கல்விச்சாலையை ஒரு குருகுலமாக நிச்சயமாக உருவாக்குவோம். நீங்கள் யாராக இருந்தாலும் எங்களை அணுகலாம். இப்போ எங்களுடைய குழந்தைகளுடைய அவுட்புட்டை ரொம்ப சின்னதாக ஷார்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. இதை நாங்கள் கின்னஸ்க்கே நாங்கள் ரெடி பண்ணலாம்னு இங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ், கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. தட் வி ஆர் கோயிங் டு டூ. எங்களோட சாதனை, என்னுடைய மாணவர்கள் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக கல்விச்சாலைக்கு வந்து சந்தோஷமாக படிச்சுட்டு இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ளவராக மாற்றுவது மட்டுமே எங்களுடைய கடமையாக நினைத்து that we are traveling in that path. My dear parents, I have to inform you that this Vasithuvam channel will be with you in all 360 degree, and I assure you we will train your kids to become a wonderful citizen and also a lovable kid to you. Thank you. அடுத்த ஒரு சில நாட்களில் I'll come and meet you again. Thank you so much.